ஹலோ கைஸ்! நல்ல வேளை முன்னாடியே பார்த்துட்டோம். இல்லன்னா அப்படின்னு ஒரு சில நாள் இருக்குல்ல, அந்த நாள் தான் இன்னைக்கு எனக்கு. வீட்ல இட்லி மாவு இல்ல, தோசை மாவு இல்ல, கோதுமை மாவும் இல்ல. சரி இடியாப்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாவு இட்லிக்கு ஊற வைக்கவும் இல்ல, அரைக்கவும் இல்ல. நான் எப்பயுமே இடியாப்பம் பண்றதுக்கு முன்னாடி நாள் நைட்டே மாவெல்லாம் வந்து வறுத்து வச்சுருவேன். அப்பதான் மார்னிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வறுக்கலான்னு மாவு எடுக்கும்போது தான் தெரிஞ்சது, பச்சரிசி மாவு, சிகப்பரிசி மாவு எல்லாமே ரொம்ப கம்மி கம்மியா தான் இருந்தது. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவு, அப்புறம் சிகப்பரிசி மாவு, அப்புறம் கொஞ்சோண்டு மல்டிகிரெயின் மாவு இருந்தது. எல்லாத்தையுமே கலந்து மொத்தமா வறுத்து வச்சுட்டேன். இடியாப்பம் பிழியறதுக்கு டைட்டா இருக்கும்னு நெனச்சேன். ஆனா பரவால்ல நல்லா தான் வந்திருந்தது. பிழியறதுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. இந்த பச்சரிசி மாவுல செய்ற இடியாப்பத்த விட சிகப்பரிசி மாவுல செய்ற இடியாப்பம் வந்து டேஸ்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வாய்ப்பு இருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேள நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, எது உங்களுக்கு ஃபேவரைட்ன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.